சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு உத்தரப்பிரதேச செய்தி ஒண்ணு பார்ப்போங்க. அதாவது இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண் ஷிபா ஊபியில பஹ்ரைச் அப்படிங்கிற இடத்துல ஜூலை 20 இந்த ஜூலை 20 அன்று கொல்லப்பட்டு கிடக்கிறார். அதாவது தலையை காணோம், கையும் காணோம். கொலை செய்தவர்கள் அந்த தலையும் கையும் எடுத்து வெட்டி இங்க தூக்கி போட்டானுங்க. கடைசியில் அது யாருன்னு பார்த்தா ஷீபா, ஒரு இஸ்லாமிய பெண், கல்லூரியில படிச்சுட்டு இருந்தவர். என்ன பண்ணிருக்கிறா, ஒரு இந்து மத பையனை காதலிச்சிருக்கிறார். அவன் நாடக காதல் பண்ணியிருக்கான். அதாவது உண்மையிலேயே திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணத்துல எல்லாம் அவன் பண்ணல. அருண்கிற அவன் பேரு. அவன் என்ன பண்ணிருக்கான், அப்படியே ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறான். கடைசியில அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன், போலீஸ்ட போவேன் அப்படின்னா பிரச்சனை பண்ணோம். இவனை பயந்துட்டான். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அழைச்சிட்டு தனி கொடுத்தனும், ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தனி கொடுத்துன்னு வச்சிருக்கிறான். இந்த டயத்துல என்ன ஆகுதுனாக்க, அந்த வீட்டுக்கு குல்ஜீப்ங்கிற அவனுடைய நண்பன் இன்னொருத்தன் வரான். இவங்க ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, அதாவது ஓரினிச்சு இருக்கு. இது இந்த ஷீபா பாத்துடுறாப்புல. பார்த்துட்டு அவ கத்துறா, இது என்ன இது இப்படி பண்ற நீனு, இது தவறு இல்லையா, இது உங்க மதத்துக்கும் தவறு இல்லையா, எங்க மதத்துலயும் இது பயங்கர தவறு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு அட்வைஸ் பண்றா. அட்வைஸ் பண்ற கேட்கிற மூட்ல அவங்க ரெண்டு பேருமே இல்லை. என்ன பண்ணிட்டானுங்க, ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இவளை நம்ம செய்திகள்லாம் தெரிஞ்சு போச்சு, இவளுக்கு வெளியில போய் சொல்லிடுவா, அதனால இவளை தீர்த்து கட்டிடுவோம்னு சொல்லிட்டு அவளை தீர்த்து கட்டிட்டாங்க. தீர்த்து கட்டி தலைய, அதாவது அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக தலைய தனியா எடுத்து வெட்டி, கைகளையும் கால்களையும் தனியா வெட்டி வேறு வேறு இடத்துல தூக்கி போட்டானுங்க. பாடிய ஒரு இடத்துலயும் தலைய ஒரு இடத்துலயும். இது கடைசியில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருது. எங்க இந்த பெண்ணு கடைசியா சந்திச்சா, யார சந்திச்சா, யார் கூட இருந்தா அப்படிங்கிற போலீஸுடைய தொடர்புகள்லாம் வர வர கடைசியில இந்த அருண் குல்ஜீப் இந்த ரெண்டு பேரோட தான் தனி குடித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போய் கடைசியில போய் அவன் ரெண்டு பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அடிச்சு வளைச்சு கேட்டா விவரங்களை எல்லாத்தையும் சொல்றானுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் உறவு வருவது பார்த்துட்டா அந்த கோபத்துல நாங்க அவளை தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு படிப்பினை. அதாவது தாய் தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கூடிய அந்த திருமணம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த சிறு வயசுல நாடக காதல்ல விழுந்து இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய எல்லாத்தையும் சந்திச்சரிய வச்சுட்டீங்க. அவங்களுடைய தாய் தகப்பன்லாம் போய் வெளியில் தலை காட்ட முடியுமா? நீங்க நாளை, அதாவது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஒரு நாளை மறுமையில இறைவன்ட்டு எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்துக்கு ஆளாவீங்க. திருமணத்துக்கு முன்னாடியே உறவுகள் வைத்துக்கிறது, இது எவ்வளவு பெரிய கெடுதல். இதை இஸ்லாம் தடுக்கிறது உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் நாகரிகம். இப்படிலாம் பண்ணாதான் இந்த சமூகம் அங்கீகரிக்குது, நம்ம நாகரிகமா இருக்கிறோம்னு அந்த சமூகம் நினைக்குது அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்துல இது மாதிரி காதல்ல வீழ்ந்து தங்களையும் இழந்து தங்களுடைய குடும்பத்தையும் இழந்து அவர்களை தலைக்குனிய வச்சு ஊர் மக்கள் இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த பெண்ணோட தாய் தகப்பனை எல்லாரும் அந்த சொந்தக்காரங்களா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. 4 பேர் கூட போது, ஓ அவரு பெண்ணா, எப்படி இறந்து போச்சு தெரியுமா, என்ன காரணத்தினால இறந்து போச்சு தெரியுமா அப்படின்னு இந்த ஊத்தி கழுவுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பானுங்க. அது கல்யாண வீடா இருந்தாலும் இளவு வீடா இருந்தாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் இங்க கழுவி ஊத்தி இருப்பானுங்க. அப்போ இது எந்த அளவு பாதிக்கப்படுது, சமூகத்தை தலைக்குனிவு வைக்குது, ஊரை தலைக்குனிவு வைக்குது, உங்களுடைய பெற்றோர்களை தலைக்குனிவு வைக்குது. ஏன் இந்த நிலைமை? அதாவது கல்யாணத்துக்கு பிறகு நீங்க காதலிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கணும், அது ஓகே. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வைத்துக்கிட்டு பெண்ணை பார்க்கணும்னா எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. பெண்ணை நேரடியா பார்த்து பேசுங்க, அதுதான் இஸ்லாம சொல்லுது.
அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க, பழகுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் முடிச்சுங்க. அதை விட்டுட்டு திருமணத்துக்கு முன்னாடியே காலேஜ்ல இருந்து கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போறதும், லாட்ஜுக்கு போறதும், சுற்றுலா தலங்களுக்கு போய் அங்க போய் சல்லாபம் பண்ணி நிக்கிறதும், பாக்குறவன் சுத்தியில இருக்கிறவன் ஒரு வெக்கம் இல்லாம அவன் அங்கேயே உட்காந்து எல்லா சில்மிஷங்களையும் பண்றதும், இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப கண் கூசுது நமக்கு. இப்படிப்பட்ட சூழலுக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு அவங்க 20 வருஷம் 25 வருஷம் சோறு தண்ணி கொடுத்து உங்களை வளர்த்து ட்ரெஸ் கொடுத்து ஆளாக்கி இந்த அளவு வந்து நீங்க படிச்சு நல்ல முன்னுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே உங்க காலேஜுக்கு அனுப்புறாங்க. அந்த கல்லூரியில போயிட்டு நீங்க இப்படி சின்னிசம் பண்ணிக்கிட்டு எல்லா உறவுகள் கள்ள உறவுகளை வச்சுக்கிட்டு கடைசியில என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வயிற்றுல குழந்தை வந்தோடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, அவன் கொண்டு போய் எங்கேயாவது ஆத்துல குளத்துல தள்ளி விட்டு தற்கொலைன்னு ஒரு கேஸ் புக் பண்ணிட்டு தான் வந்துவான். அது நடக்குது நிறைய. இதெல்லாம் எதுக்கு? இந்த கால சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் எந்த ஜாதி எந்த மதத்துக்கும் இது இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், அல்லது தலித், வன்னியர், தேவர், இந்த ஜாதிகளாக கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் இதெல்லாம் ஒரு படிப்பினை. அந்த பெண்கள் வந்து உங்களை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இப்படி எவனோ ஒருத்தனோட ஓடி போறதுக்கு அவங்க வளர்த்து உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அதெல்லாம் என்ன யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கைங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்தினால கிடைக்க போறது இல்லை. வாழ்நாள் முழுக்க அந்த சுகம் வந்து நமக்கு கிடைக்கணும்னாக்க சில கட்டுப்பாடுகளோட இருக்கணும். சில பிரச்சனைகளை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதை வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாதான் நீங்க வந்து இந்த உலகத்திலையும் வெற்றி பெறுவீங்க, மறு உலகத்திலையும் வெற்றி பெறுவீங்க. இல்லைனாக்க இது மாதிரி கண்ட வெள்ளோட ஓடி போய் கொஞ்ச நாள் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு அப்புறம் தலையை வெட்டி கையை வெட்டி முண்டத்தை வந்து வேற இடத்துல போட்டு இப்படிதான் உங்களுடைய உடம்பு வந்து கிடைக்கும், பாடி கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கை போடும். உண்மையிலையும் உங்களுக்கு கஷ்டம், மறுமையிலும் உங்களுக்கு கஷ்டம். 2 பக்கமும் உங்களுக்கு பெரிய அதாவது என்ன சொல்றது கடுமையான தண்டனைகள் காத்திருக்கு இறப்புக்கு பின்னாடி. அதனால வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய அதாவது பெற்றோர்களுக்கும் ஆண்களும் பெண்களும் கலந்து பழகக்கூடிய கல்லூரிகள்ல சேர்க்காதீங்க. மேக்சிமம் லேடிஸ் காலேஜ்ல பார்த்து சேருங்க. 2வது அவர்களை கண்காணிங்க, எங்க போறாங்க எங்க வராங்க, அவருடைய இந்த ஃப்ரெண்ட்ஸுகளை கண்காணிங்க. எந்த பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறா, எந்த ஆணோட பேசுறா. செல்போன் வந்து கொடுக்காதீங்க. செல்போன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல்ல அதை வச்சுக்கோங்க. செல்லத்தை வந்து ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். அந்த செல்லம் அது அத்துமீறும் போது அவருடைய வாழ்க்கைக்கு அது உழவைக்குது, உங்களுடைய கௌரவத்துக்கும் அது உழவைக்குது. இதுதான் நம்ம வந்து இந்த பதிவுல சொல்ல வந்தது.